Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம previous வீடியோல மியோ மிஷினை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஃப்ளாக் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அதோட நெக்ஸ்ட் மிஷினான ஃபான் மிஷினை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஃப்ளாக் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்ற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் மியோ மிஷினை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஃப்ளாக் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் ஃபான் மிஷினில் எப்படி ஃப்ளாக் கண்டுபிடிக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம மிஷினை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு ஓப்பன் விபிஎன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா நம்ம சேனலில் ஹேக் த பாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவே ஹவு டு கனெக்ட் ஓப்பன் விபிஎன்னு ஒரு வீடியோ டுட்டோரியல் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. நம்மளோட ஃபான் மிஷினுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபி அசைன் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஐபி மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஐபி காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வாட் டஸ் த 3 லெட்டர் அக்ரோனிம் எஃப்டிபி ஸ்டாண்ட் ஃபார். அதாவது எஃப்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிலனா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இப்போ நீங்க ஆன்சரை என்டர் பண்ண உடனே இங்க சப்மிட் ஆன்சர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. டாஸ்க் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து டாஸ்க் 2க்கு போயிடுவோம். இதில் விச் போர்ட் டஸ் த எஃப்டிபி சர்வீஸ் லிசன் ஆன் யூஷுவலி அப்படின்னா எஃப்டிபி புரோட்டோகால் எந்த போர்ட் நம்பரில் லிசன் பண்ணிட்டு இருக்கோன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நெட்வொர்க்கிங் தெரியும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். எஃப்டிபி புரோட்டோகால் எப்பவுமே போர்ட் நம்பர் 21ல் தான் லிசன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 21. இப்போ உங்களோட ஆன்சரை சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டாஸ்க் நம்பர் 3. FTP send data in the clear without any encryption. What acronym is used for a later protocol designed to provide similar functionality to FTP but securely as an extension of the SSH protocol? FTPலேயே செக்யூர் வெர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிலனா கூகுள் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எல்லா விஷயத்தையும் தேடி தேடி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் யாரும் நம்மளுக்கு டைரெக்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. நம்ம தான் தேடி தேடி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஆன்சர் என்னன்னா SFTP. அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் SSH ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், SFTP. இப்போது உங்களோட ஆன்சரை சப்மிட் கொடுத்துக்கோங்க. நம்மளோட டாஸ்க் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது டாஸ்க் நம்பர் 4. வாட் இஸ் த கமாண்ட் we can use to send an ICMP echo request to the test our connection to the target? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இதோட ஆன்சரை சொல்லியிருப்போம். இதோட ஆன்சர் பிங்.
இப்போ submit answer. அடுத்து task 5. From your scans, what version is FTP running on the target? அதாவது FTP எந்த வெர்ஷனில் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம nmap கமாண்ட் யூஸ் பண்ணணும். உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான கமாண்ட் என்னன்னா nmap -s capital V -s capital S -v அப்புறம் போர்ட் நம்பர் கொடுக்கணும். போர்ட் நம்பர் 21. அடுத்து நம்மளோட ஃபான் மிஷினோட ஐபி அட்ரஸை இங்கே என்டர் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த ஐபி அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். இப்போ நம்மளோட nmap ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி முடிச்சிடுச்சு. இங்கே பாருங்க, போர்ட் நம்பர் 21 சர்வீஸ் FTP வேர்ஷன் பாருங்க, இதுதான் FTPயோட வேர்ஷன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் ஆன்சர்னு கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஆன்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. நம்மளோட ஆன்சர் கரெக்டு தான். கரெக்டாக இருந்தால் தான் இங்கே க்ரீன் சிக்னல் காமிக்கும். நீங்கள் கொடுத்த ஆன்சர் தப்பாக இருந்தால் இங்கே ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும். நம்மளோட அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்ப்போம். ஃப்ரம் யுவர் ஸ்கேன்ஸ் வாட் OS டைப் இஸ் ரன்னிங் ஆன் த டார்கெட். அதாவது நீங்கள் nmap ஸ்கேன் பண்ணும்போது அது என்ன OS-ஐ டிடெக்ட் பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. அகெயின் செக் பண்ணிப்போம். இங்கே பாருங்க, சர்வீஸ் இன்ஃபோ OS யூனிக்ஸ், இதுதான் ஆன்சர். சப்மிட். அடுத்து டாஸ்க் 7. What is the command we need to run in order to display the FTP client help menu? FTP -h. சப்மிட் கொடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் தப்பு, அதனால் இங்கே பாருங்க, இன்கரெக்ட் டாஸ்க் ஃப்ளாக். சக்ஸஸ்ஃபுல்லாக டாஸ்க் 7-ஐ சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்து டாஸ்க் 8. What is username that is used over FTP when you want to log in without having an account? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். அதோட ஆன்சர் அனானிமஸ். இப்போ உங்களோட ஆன்சரை சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து டாஸ்க் 9. What is the response code we get for the FTP message login successful? உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. FTP anonymous at
இப்போ உங்களோட ஃபான் மிஷினோட ஐபி அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் கேட்குது, எதுவும் கொடுக்க தேவையில்ல, அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட லாகின் சக்ஸஸ்ஃபுல்லோட கோட் என்னன்னா 230. Answer is 230. அடுத்து task 10. There are couple of commands we can use to list the files and directories available on the FTP server. One is directory. What is the other that is a common way to list files on a Linux system? ls. இங்க பாருங்க ls. இங்க பாருங்க நம்ம ls கமாண்ட் கொடுத்த உடனே இங்க ஒரு ஃபைல் அவைலபிளா இருக்கு. flag.txt என்ற ஃபைல் இங்க ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இதுக்கு லேட்டரா வருவோம். நம்மளோட அடுத்த டாஸ்க் 11. What is the command used to download the file we found on the FTP server? FTPல ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா get கமாண்ட். getன்ற கமாண்ட் கொடுத்துட்டு இங்கே flag.txt என்ற ஃபைல் இருக்கு பாருங்க, அந்த ஃபைல் நேமை இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஃப்ளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சப்மிட் ரூட் ஃப்ளாக். இப்போ உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த FTP சர்வர்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. சாரி குவைட். இப்போ ls கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் flag.txt ஃபைல் இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. இதை இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்க்குறதுக்கு கேட் என்ற கமாண்ட் கொடுக்கணும். இப்போது என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ளாகு உங்களுக்கு கிடச்சிரும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இப்போது உங்களோட ஃப்ளாகை சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபான் மிஷினில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளாகை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.